எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. ஆனால் படம் எப்படி இருந்தது? இது ராயன் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம், செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு லேகெல்லாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் ஓவரால் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. தனுஷ் ஆக்டிங்கை விட டேரக்ஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. பவர் பாண்டி மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இப்போ தனுஷோட இதில் ஒரு ராயன் ஒரு வடச்சென்னை ஃப்ரேமில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒரு வடச்சென்னை அன்பை பார்த்துருப்பீங்க, இப்போ வடச்சென்னை ராயன் தான். அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான படம் தான் இது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தனுஷ்கான ஒரு 50வது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு ஆல்ரெடி. இது தனுஷ் கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காக முடியும் அப்படிங்கிறதும் நம்புகிறோம். அண்ட் ஒரு ரஸ்டிக் வைலன்ஸ் ரிவெஞ்ச் ட்ராமா கண்டிப்பாக எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் ப்ரோ படம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ப்ரோ படம் கண்டிப்பாக. ஆனால் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை மிஸ்டேக்குன்னு நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது ப்ரோ. ஏன்னா படம் மூவி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மூவி எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரா அண்ட் இன்டென்ஸாகவே இருக்குது. இவ்வளோ ராவாக எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹர்ட் பண்ணவங்கிறதுக்காக சொல்லலை. இது வரைக்கும் எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க 50th மூவி வந்து ஏ சர்டிஃபிகேட்டில் ரிலீஸ் பண்ணோன்னா யோசிப்பாங்க யாராக இருந்தாலும் இல்லையா. இவர் வந்து அவரோட ஓன் படத்தை அவரே டைரக்ட் பண்ணி என்ன கட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட்டில் ரிலீஸ் பண்ணுவார். இந்த மாதிரி இருக்கா நான் ஹர்ட் பண்ணோன்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன். படம் D50 செகண்ட் டைரக்ஷனு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 18 to 30 தான் நம்மளுக்கு தேவை. அவங்க மட்டும் உள்ளே வந்தால் போதும். ரெண்டாவது என் ஃபேன்ஸை வந்து ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் நடந்து வர்ற ஷாட்டு கூட ஸ்லோ மோஷன் பண்ணி அருமையான RR போட்டு முடிச்சிட்டாங்க. படத்தில் 5 சைக்கோ, 2 டி பிரதர்ஸ் 2 பேருமே ஆக்டிங்கில் பிரித்து மேய்ச்சிட்டாங்க. மூணாவது புதுசு இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சைக்கோ துஷாரா விஜயன் தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அம்மாடி எங்கேருந்து அவங்களுக்கு இந்த எனர்ஜி வந்துச்சோ படத்தில் மாஸ் பண்ணிட்டாங்க. 4th சைக்கிள் SJ சூர்யா சொல்லவே தேவையில்லை. எல்லா படத்துலையும் வந்திருப்பார். இதில் வந்து சாதாரண வில்லன் ஒரு ஏரியா ரவுடி எப்படி இருப்பாங்களா அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா. டைரக்ஷனில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஆக்டிங்கில் ரெண்டுத்துலேயுமே அவர் அந்த அது என்ன சொல்கிறது, அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி டேரக்ஷன், ஆக்டிங்கு, லிரிசிஸ்ட்டு, சிங்கிங்கு எல்லாத்துலேயுமே கொண்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஆக்டிங் வந்து அவர் ஸ்கோர் பற்றி நம்ம இங்கே பேசணுன்னே இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆப்வியஸாக டேரக்ஷன் புதுசு அவருக்கு 2வது டைம், அதில் நல்லாவே பண்ணியிருக்காரு. டேரக்ஷனில் வந்து அவர் அசுரன் சொல்லலாம். ஆக்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராவணன் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃபீலாக கொடுத்துருந்தாருன்னே சொல்லலாம். ஆக்டிங்கில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல. அவர் வந்து எனக்கு இந்த ஸ்பேஸில் நான் பண்ண போகிறேங்கிறத அவர் தெளிவாக பண்ணியிருக்காப்புல. ஆனால் ஆக்டிங் தான் அதே சைக்கோ, நடிப்பில் சைக்கோ தான். நடந்து வந்தாலும் சரி, கண்ணை காமிச்சாலும் சரி, ஃப்ரேமு, இந்த ஹேர் ஸ்டைல் வரும் ஒரு மொட்டை போட்டு வேறு மாதிரி பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நல்லாயிருக்கு. பவர் பாண்டின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்திருப்பார் படம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அவர் நல்ல ஃபேமிலி படமாக இது ஃபேமிலிக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ரா அண்ட் இன்டென்ஸாக எடுத்துருக்காங்க. ஆனால் பேட் வேர்ட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. இந்த வடச்சென்னையில் வந்து வைலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வடச்சென்னையில் அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் அதிகமாக இல்லை. பட் ஆனால் வந்து வைலன்ஸ் பயங்கரமாகவே இருந்துச்சு. ரொம்ப பிளிச்சிட்ஸ் அதிகமாக இருக்கும். படம் பயங்கரமாக நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும் படம். அவர் தனுஷோட ஆக்டிங்க்கு வந்து ஏதோ ஒரு இதே கிடையாது. ஆக்டிங் செம்மையாக பண்ணிட்டாரு. டைரக்ஷனும் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் டைரக்ஷன் பண்ணும்போது ஃபுல்லாக அவருக்கே சீன் வைக்காமல் அவர் தம்பிங்களுக்கெல்லாம் நல்லா ஸ்க்ரீன் ஸ்பேஸ், இந்த கதைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு டைரக்ஷன் நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான், நல்லா பண்ணியிருக்காரு அவர். ரெண்டுமே செம்மையாக இருக்குது. அவர் ஆக்டிங் சொல்லவே வேணாம், ஆல்ரெடி நேஷனல் அவார்டு எல்லாமே வாங்கிட்டாரு. இன்னும் டேரக்ஷனும் வந்து ஃபஸ்ட்டு பவர் பாண்டியில் நல்லா பண்ணியிருந்தாரு. இது அதை விட பயங்கரமாக பண்ணியிருக்காரு. செகண்ட் டைரக்ஷன் மாதிரியே இல்லை, ரெகுலர் டேரக்டர் மாதிரியே பண்ணியிருக்காரு. வடசென்னை அப்படியே திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. பவர் பாண்டின்னு ஒரு ஃபீல் குட் மூவி கொடுத்துட்டு இந்த மாதிரி மூவி அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தீங்க? சான்ஸே எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்னென்னா ஓகே வடசென்னை, புதுப்பேட்டை அந்த மாதிரி படம்லாம் பண்ணியிருக்காரு. அதோட சாயல் லைட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த படத்தோட சாயல் எதுவுமே இல்லாமல் புதுசாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி கொடுக்கணும். இப்போ ரிவெஞ்ச் நிறையா இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது ஒரு இந்த படம் அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு அண்ணனா என்ன பண்ணும்போது கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அந்த ஜேர்னல் வந்து கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வைலன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஃபுல்லாக வைலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவர் ட்ரை பண்ணும்போது ஒரே மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. இல்லை ஃபர்ஸ்ட் மூவி வேறு மாதிரி ட்ரை பண்ணார், இது வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட். அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. நிறையா விஷயங்களில் செல்வராகவன் சாரோட டைரக்ஷன் அந்த ரா பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. நிறையா சீனில் அந்த ரா இருந்தது. ரா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கிற விதமாக கொடுத்துருந்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. SJ சூர்யாவோட வில்லத்தனம் எப்படி இருக்குது? SJ சூர்யாவோட வில்லத்தனம் வந்து இப்போ நம்ம ஒரு சில படங்களில் அது மாநாடு, மார்க்கண்டேயன்லாம் பார்க்கும்போது அவர் வில்லத்தனத்தை பார்த்து நம்ம ரொம்ப ரசிப்போம் இல்லையா. அவர் ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லத்தனம் பண்ணுவார்.
இந்த படத்தில் அது பண்ணாமல் ஒரு நார்மல் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. பட் நம்ம மற்றது எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஓகே தான், அவர் டீசெண்டாக தான் பண்ணியிருக்காரு. மற்ற படத்தை விட இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. அது பார்க்கணும். தனுஷோட நடிக்கும் போது தனுஷ் தான் நல்லா இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ஈடாக இருக்கும். மற்ற மார்க்கெட் எல்லாம் பார்த்துருப்பேன், விஷாலாக இருக்கட்டும், எஸ்எஸ்ரா இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ தனுஷும் இல்லை எஸ்எஸ்ரா இருக்கும்போது மாசம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து அவர் வந்து வேறு லெவல் ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸும் வந்து நல்லா இருக்குது. தனுஷ் ஒரு சைடும் எஸ்ஜே சூர்யா ஒரு சைடும் பார்க்கும்போது அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வில்லத்தனமாக சொல்கிறத விட வந்து லைக் இட் வாஸ் யூனிக் கேரக்டர், நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் அது. செல்வராகவன் சார் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு செல்வராகவன் சார் வந்து ஆக்சுவலாக ஏன்னா வந்து ஆப்வியஸாக நமக்கு தெரியும் தனுஷோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அவர் செல்வராகவன் தான் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து எந்த மூவிலையுமே செல்வராகவன் வந்து தனுஷ் கூட ஃபுல்லாக ட்ராவலே பண்ணல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 5 to 10 minutes வரவர் வந்து எண்டு வரைக்கும் ஆக்சுவலாக வராரு மூவியில். அது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. அவுட் ஆஃப் த சினிமா பார்த்தீங்கன்னா செல்வராகவன் வந்து தனுஷ்க்கு ஒரு காட்ஃபாதரு. அந்த ஒரு காட்ஃபாதருக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. படத்துலேயும் வந்து செல்வராகவன் வந்து தனுஷோட காட்ஃபாதர் மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவார். ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்காரு, நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு மரியாதை கொடுத்துருக்காரு அண்ணனுக்கு. பக்காவா அவருக்கு என்ன யதார்த்தமாக என்ன ஒரு இதுவோ அதை அப்படியே கொடுத்துருந்தாரு. நம்ம இந்த படத்தில் வந்து அவருக்கான ரோல் பயங்கரமாக இருந்தது. அவர் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. பட் செல்வராகவன் சார் சீரியஸாக நடித்தா கூட ரொம்ப க்யூட்டாக தான் இருந்தார். ரகுமான் சாரோட மியூசிக் பற்றி கேட்டாங்க. ரஹ்மான் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருந்துங்க. எஸ்பெஷலி ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு மியூசிக்கெலாம் ஒரு சாங் வரும், அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக சமயம் பண்ணியிருக்காரு. ஓவராலாக மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடங்கா தாசரா சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்பை ஏற்றி விட்டு ஒரு சீனுமே ஃப்ரேமை வந்து நிற்க வச்சது வந்து ஏராமன் சார் தான். பிஜிஎம் வந்து நிறைய ஃபைட் சீக்வன்ஸில் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு மூவி. அவரோட போர்ஷன்ஸ் வந்து மியூசிக்கோட ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தது, சோலோடையும் எங்கள் சோல்ஸோடையும் கனெக்ட் ஆயிருந்தது பயங்கரமாக நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரகுமான் சார் மியூசியம் அந்த லாஸ்ட் அடங்கா சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரகுமானும் சொல்லும் ப்ரோ, அவரும் சீரியஸ்லி மியூசிக்லாம் பயங்கரமாக போட்டிருக்காரு. பெரிய பாய் சம்பவம், அவ்வளோதான் சம்பவம் பண்ணிட்டாரு பெரிய பாய். எல்லாருமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கரெக்டாக சூப்பராக இருந்திருக்கு. எல்லா சந்தீப் ஆகட்டும், காளிதாஸ் ஆகட்டும், வரலட்சுமி எல்லாருக்குமே கண்டிப்பாக அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக சும்மா போட்டோம் எடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக கரெக்டாக பண்ணியிருக்காரு. 1-2 கேரக்டர் இல்லை, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. அதுதான் தனுஷ் அங்கே தான் டேரக்டரில் வின் பண்ணியிருக்காரு. ரொம்ப மெச்சூர்டாக எடுத்திருக்காரு. எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. காஸ்ட் அண்ட் க்ரவை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லா காஸ்ட் அண்ட் க்ரவும் கரெக்டாக நடிச்சிருக்காங்க. எல்லாரும் கரெக்டாக இது யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமான ஸ்பேஸ் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து துஷாராக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இது வேறு லெவலில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நிறைய வயலன்ஸ்லேயும் இதில் இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. வரலட்சுமிக்கும் பிரகாஷ் ராஜுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவங்கள இன்னும் ஒரு 4-5 சீனை ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். சும்மா யதார்த்தமாக பண்ணிட்டு போகிறாங்க. வரலட்சுமி ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்துட்டு போகிறாங்க. அவர் தனுஷ் வந்து ரைட்டிங்கில் கதைக்கு என்ன எழுதணுமோ ஒன்று எழுதியிருக்காருல்ல, அதில் வந்து இந்த கேரக்டருக்கு இந்த சீன் கொடுத்தாகணுன்னா கொடுத்துட்றாரு. ஸோ இல்லை இந்த கேரக்டரை குறைக்கலாம், நம்ம இன்னும் 4 சீன் நடிக்கலாம் அப்படிலாம் பார்க்காம எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன சீன் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காரு. மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஆடியன்ஸை ரீச் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்குமே நல்ல லென்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வைலன்ஸ் எவ்வளோ இருக்குது படத்தில்? படம் ஃபுல்லாக வைலன்ஸ் தான், நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எந்த இதில் ரொம்ப ஓவர முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வைலன்ஸ் தான். அதான் படத்துலேயே சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வைலன்ஸ் தான். ஆமாம், வைலன்ஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகம் தான், அதனால் குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி சூப்பரான படம். வைலன்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80 to 90% வைலன்ஸ் மட்டும்தான். வைலன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நிறைய பிளட் காமிச்சிருக்காங்க. அது முதல்ல கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு பிளட் கொஞ்சம் அவசியமாக இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். வைலன்ஸ் இருக்குங்க. ஏ-ரேட்டட் ஃபிலிமில் வைலன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் வைலன்ஸ் வந்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, ஐ டோன்ட் நோ, ஐ கான்ட் ஃபைண்ட் அன் வேர்ட் டு எக்ஸ்பிரஸ் த வைலன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி சொல்ல முடியாது. எமோஷன்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு வந்து வைலன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் டெஃபினெட்லி வந்து கூட்டிகிட்டு வரலாம். அண்ணன் தங்கச்சி மஸ்ட் விசிட் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம். இட் இஸ் வெரி குட் ஃபார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கண்டிப்பாக பார்க்கலாம். சென்டிமெண்ட் அதுக்கேற்ற மாதிரியே சென்டிமெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அந்த ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட்டாகவும் கொடுக்கல, ஓவர் இதுவும் பண்ணல, ஈக்குவலேஷனாக கொடுத்துருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது தெரியல. ஏன்னா நிறைய வைலன்ஸ் சீன்ஸ் இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் வந்து இப்போ புதுப்பேட்டை வட சென்னை ஃபேமிலி ஆடியன்ஸான்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க இல்லையா. ஸோ ஆப்வியஸாக அதே மாதிரி தான் இது. ஆமாம், வைலன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது ஓகே, அது ஒன்றும் அந்தளவுக்கு மோசமாக இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் வட சென்னை என்ன சொல்லுவீங்க? வட சென்னையில் பேட் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் அதுலேயும் வைலன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்து அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு மோசமாலாம் இருக்காது. 50வது படம். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஆக்சுவலாக நல்ல அட்டெம்ப்ட் வந்து. ஏன்னா வந்து நிறைய பேர் 50 ஃபிலிம்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஒரு பெஸ்ட் டேரக்டர் தேடி போகிறேன்,
அப்படின்னு சொல்லி தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பட் இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக நானே வந்து அந்த அட்டம் எடுக்கிறேனே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரே பண்ணியிருக்காரு. அது நல்லாவும் வந்திருக்கு. இன்னும் நிறையா டேரக்ஷன் பண்ணணும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் நிறையா டேரக்ஷன் பண்ணணும். ஏன்னா டேரக்ஷனுங்கிறது வந்து வெறும் ஆக்டிங் மட்டும், வெறும் படம் எடுக்கிறதுல அதில் நிறையா விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி பேசின விதமாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், டைலாக் ரைட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. செம்ம மாசு.